ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன கிண்ணத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானலி சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகிட்டா இல்லைன்ட்டு இது மாதிரி கையை வச்சு பார்த்துக்கோங்க. அந்த ஹீட் வந்து நம்ம கையில் படும். அந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் 1/4 கிலோ வெண்டைக்காய் பொடிசாக கட் பண்ணி அதை வானலில் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே வதக்கும்போது அந்த வழுவழுப்பு தன்மை வந்து இந்த வானலில் வந்து அப்படியே ஒட்டிக்கிடும். ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து 2 சில் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 4 பூண்டு தோல் உரித்து தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வளவளப்பு தன்மை ஃபுல்லாக அந்த சட்டியில் ஒட்டிக்கு. மறுபடியும் அதே வானலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. முக்கால் பதம் வேகிற அளவுக்கு, அதாவது கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வேகிறது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு. கரைச்சி வச்ச புளிக்கரைசலை சேர்த்துக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு அடுப்பு ஆஃபில் குறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இறக்குற டைமில் மேலாக்க அப்படி தூவி விட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான வெண்டைக்காய் பச்சடி ரெடி. இது சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு, தக்காளி சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காயில் வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு. நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.